ஹாய் எவ்ரிவன். குரூப் 1, குரூப் 2 அண்ட் 4 எக்ஸாம்ஸ்க்கு தொல்லியல் அகலாய்வு ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 6 அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க டிஎன்பிசி சிலபஸ்ல. சோ இது நிறைய பேத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். நாம இந்த கிளாஸ்ல ஷார்ட்கட்ஸோட பார்க்க போறோம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவர் கூட தேக்குவிப்பார். நான் உங்கள் கௌசிகா. இன்னைக்கு யூனிட் 6ல தமிழ்நாடு தொல்லியல் அகலாய்வு, அதாவது தொல்லியல் அகலாய்வுகள் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ தெளிவா கவனிங்க. சோ அதே போல ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், குரூப் 2 2Aக்கான கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. சோ அதுக்கு லாஸ்ட் டேட் இன்னையோட கொடுத்துருப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? சோ நிறைய பேர் எகைன் இப்பதான் பார்த்தோம், கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சோ அதுக்கான ஸ்கெடியூல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கம்ப்ளீட்டா இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். படிக்கிறீங்க, டெஸ்ட் அட்டென்ட் பண்றீங்க, ஸ்கூல் புக்ஸ் பிளஸ் அவுட் சோர்சஸ் எல்லாமே கவர் பண்ணி தான் இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் போகும். சோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மெட்டீரியல்ஸ் இருக்கும். பிடிஎஃப் படிக்கிறீங்க, டெஸ்ட் அட்டென்ட் பண்றீங்க, அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்மே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கும். பிளஸ் ஆன்லைன்லயே நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் மெட்டீரியலுமே இருக்கும். சோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான ஸ்கெடியூல் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம இன்னைக்கு இந்த பார்க்க போற மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இப்ப பார்க்க போற இந்த கிளாஸ்ல பார்க்க போற இந்த மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்கவும் போறோம். இதை எப்படி நீங்க எடுக்கணும் இந்த மெட்டீரியல் அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்லுவேன். சோ அதை நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. கஷ்டமா இருக்கு இந்த டாபிக், அவ்வளோ இருக்கிறத ஈஸியா எக்ஸாம் பாயிண்ட்ல எதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமோ ஷார்ட்கட்ஸோட ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த செஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஓகே, கவனிங்க. சோ தொல்லியல் அகலாய்வுகள். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வார்த்தை, அதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதை எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? சோ முக்கிய அகலாய்வு இடங்கள், அதுக்கான மாவட்டங்கள் எங்க இருக்குங்கிறத அடிக்கடி கேட்பாங்க. சப்போஸ் மேட்ச் ஷீட்ல கூட நம்மளுக்கு கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கீழடி. கீழடி பாத்தீங்க அப்படின்னா சிவகங்கையில இருக்கு. கீழடி அப்படிங்கிறது பழமையான ஒரு இடத்துல ஒண்ணு. இத பாத்தீங்கன்னா நகர நாகரிகம்னு சொல்லுவோம். இது இருக்கக்கூடிய ஆறு பாத்தீங்கன்னா வைகை ஆறு. சோ அதனாலதான் இதை வைகை நாகரிகத்துல நம்ம கீழடியை பொறுத்த வரைக்கும் படிப்போம். இது மூணையும் எப்படி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. கீழே விழுந்தாலும் சிவன் காப்பான், கீழே விழுந்தாலும் சிவன் காப்பான் அப்படின்னா சிவன் காப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஷார்ட்கட்க்கு ஜஸ்ட் அது போட்டிருக்கேன். சோ இப்போ கீழனா கீழடி, விழுந்தாலும் சிவன் காப்பார் அப்படின்னா அப்போ சிவகங்கை. ஓகே, முடிஞ்சு போச்சு. விழுந்தாலும்னா வை வரிசை வருதா, வைகையாறு. அடுத்து ஆதிச்சநல்லூர். சோ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஆதிச்சநல்லூர், அதே போல சிவகலை, அடுத்து பாத்தீங்கன்னா கொற்கை. ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, இது மூணுமே எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. சோ அப்ப இது மூணையும் லிங்க் பண்ணிக்கணும். கொற்கை அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு தொல்லியல் துறை முதல்ல அகலாய்வு செய்த இடம். சோ இந்த கொற்கை. சோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆதிச்சநல்லூர், ஆதிச்சநல்லூர்னா தூத்துக்குடி. ஓகே, சோ சிவகங்கை எப்படி நகர நாகரிகம் அங்க தோன்றி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, அதே போல ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்துல இருக்குன்னா தூத்துக்குடியில இருக்கு. பொருணை நாகரிகத்துல வரும். கலக்கக்கூடிய ஆறு பொருணை, அது ரிலேட்டடா வரக்கூடிய ஆறு பொருணை ஆறு. சோ இப்போ ஆதிச்சநல்லூர்னாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆயிரக்கணக்குக்கு மேலான முதுமக்கள் தாளிகள் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஆதிச்சநல்லூர்னாலே நம்மளுக்கு டக்குன்னு இம்பார்ட்டன்டா ஞாபகம் வரக்கூடியது, எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா முதுமக்கள் தாளி. சோ இந்த நம்ம பாக்குறோம், இந்த தொல்லியல் அகலாய்வு அப்படின்னு இந்த டாபிக் பாக்குறோம்ல. ஃபர்ஸ்ட் இந்த தொல்லியல் அகலாய்வுனா என்ன, தொன்மை காலத்துல எப்படிலாம் நம்ம மக்கள் வாழ்ந்திருக்காங்க, சோ அவங்களுடைய நாகரிகம் எப்படி இருந்திருக்கு, பண்பாடு எப்படி இருந்திருக்கு, அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தொல்லியல் அப்படிங்கறத செய்யறாங்க. சோ அடியில பாத்தீங்கன்னா நிலத்துல தோண்டி எடுக்கிறதுதான் தொல்லியல். ரைட்டா? சோ நம்மளுக்கு இந்த பண்டைய காலத்துல மன்னர்கள் ஆட்சிலாம் இருந்துச்சு. அப்ப மன்னர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற அந்த குறிப்பை கல்வெட்டுகள் மூலியமாவும், அதே போல பாத்தீங்கன்னா செப்பேடுகள் மூலியமாவும், இது மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அயல் நாட்டு பயணிகள்லாம் யுவான் சுவாங் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. சீன பயணி யுவான் சுவாங்லாம் வந்திருப்பாரு. அவங்க சொல்லிட்டு போயிருக்க குறிப்புகள் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஒவ்வொரு நாகரிகமும் நம்ம கலாச்சாரம் எப்படி இருந்திருக்கு, மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, எந்தெந்த நாகரிகத்தை சேர்ந்ததா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சப்பதான் இந்த தொல்லியல் மூலியமா ஒவ்வொன்றும் ஒரு நிலத்தை ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு
எப்படி சொல்றது, ஒரு மகசூல் செய்யறது அல்லது வந்து எதாச்சும் செய்ய போறப்போ அங்க வந்து ஒரு பொருள் கிடைக்குது. சோ அதை வச்சுதான் சோ ஒவ்வொன்னா இப்படி எல்லாம் பார்த்தா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள், சோ அதான் தொல்லியல் அகழாய்வாளர்கள்னு சொல்லுவோம், அவங்க இப்படி எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ அப்ப ஆதிச்சநல்லூர் அப்படின்னா தூத்துக்குடி, பொருணை நதி, இது பொருணை நாகரிகத்துல வரக்கூடியது. இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதுமக்கள் தாலி. அப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாக்கலாமா? ஆதி காலத்துல முத்து எடுத்தாங்க, ஆதி காலத்துல முத்து எடுத்தாங்க. அப்ப முத்து அப்படிங்கறத தூத்து அப்படின்னு லிங்க் பண்ணிருக்க. ஆதி அப்படின்னா ஆதிச்சநல்லூர், முத்துங்கிறது தூத்துக்குடி, எடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. சோ அடுத்து கவனிங்க. சோ அதே மாதிரி முத்து அப்படின்னா இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட், முதுமக்கள் தாலி. ஓகேவா? சோ முதுமக்கள் தாலி தூத்துக்குடி, ஆதிச்சநல்லூர். அடுத்து கவனிங்க சிவகலை. சிவகலைங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நெல்லு, இரும்பு, இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3200 ஆண்டு பழமை வாய்ந்த நெல், இரும்பு இது வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, சிவன், சிவகலை, சிவன் காதில் முத்து கடுக்கன், சிவன் காதில் முத்து கடுக்கன் கலக்குது, சிவன் காதில் முத்து கடுக்கன் கலக்குது. அப்ப சிவன்னா சிவகலை, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துனா தூத்துக்குடி. ஓகே, சோ அடுத்து கவனிங்க. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன், கொற்கைனா அதுவும் தூத்துக்குடி மாவட்டத்துலதான் இருக்கு. அடுத்து கொடுமணல், இது கேட்டிருக்காங்க, ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. ஆறு வந்து பாத்தீங்கன்னா நொய்யல் ஆறு, இதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸானது என்னன்னா மணிக்கற்கள். அப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? மணல் ஈரமா இருக்கு, மணல்னா கொடுமணல். ஓகே, சோ பதிற்று பத்துல இந்த கொடுமணல கொடுமணம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த கொடுமணல் அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை கொடுமணலை தான் குறிக்குது. ஓகேவா? சோ அப்ப மணல் ஈரமா இருக்கு, அப்ப மணல்னா கொடுமணல், ஈரமா இருக்குன்னா ஈரோடு, முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்ப ஈரோடு மாவட்டத்துல கொடுமணல் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து மயிலாடும்பறை, இது கிருஷ்ணகிரியில இருக்கு. சோ இது வந்து கிமு 2172 சேர்ந்த இரும்பு காலத்தை சேர்ந்தது. சோ இப்ப இதுக்கு ஷார்ட்கட் பாருங்களேன், நம்ம கிருஷ்ணர், அழகு வாய்ந்த கடவுள் கிருஷ்ணர் இருக்காரு இல்லையா? சோ அப்போ முருகனுடைய அந்த வாகனம் தான் மயில். ஆனா இந்த இடத்துல நான் லிங்க் பண்ணிருக்கேன் கிருஷ்ணருக்கு, மயில் கிருஷ்ணன் தலையில ஆடுது, மயிலு கிருஷ்ணன் தலையில ஆடுது. அப்போ மயில்னா மயிலாடும்பறை, கிருஷ்ணன் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ அடுத்து வெம்பங்கோட்டை, இது விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு. வைப்பாறு, ஓகேங்களா? சோ அந்த இடத்துல இருக்கு. சோ நுண்ணோக்கி மூலமா இதுல வந்து கண்டுபிடிச்சது. சோ வெம்பிய கோட்டைக்கு விருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெம்பியனா வெம்பங்கோட்டை, விருது அப்படின்னா விருதுநகர் மாவட்டம். சோ அப்ப இது எல்லாமே பார்த்த உடனே நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 7 இடங்கள் அண்ட் அதுக்கான மாவட்டங்கள் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அடிக்கடி நம்மளுக்கு மேட்ச் ஷீட்ல பொறுத்துக இந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்து கவனிங்கள, இப்ப ஃபர்ஸ்ட் கீழடி பார்க்கலாம். கீழடி எங்க இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு, முன்னாடியே நம்ம பார்த்தோம். சோ அப்போ கவனிங்க, கீழே விழுந்தாலும் சிவன் கை கொடுத்து தூக்குவார், கீழே விழுந்தாலும் சிவன் காப்பார் அப்படிங்கறது ஷார்ட்கட் நம்ம பார்த்தோம். சோ அப்ப வந்து கவனிங்க. சோ இங்க இது ஷார்ட்கட் நான் இப்ப சொல்லிட்டு வரப்போ நீங்க அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது வைகை நதி நாகரிகத்தை சேர்ந்தது. சோ கிமு 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இடம் வந்து எங்க இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்துல வட்டம் திருபுவனம் வட்டத்துல இருக்கு. சோ சிறப்பு இதுக்கு என்னன்னா சங்ககால நகர நாகரிகம், நகர நாகரிகம்னு பார்ப்போம். இதுக்கான நாகரிகம் வந்து சங்க காலத்தை சேர்ந்த நகர நாகரிகம்னு சொல்றாங்க. இங்க செங்கல் கட்டுமானங்கள் இருந்திருக்கு, சுடுமண் குழாய்கள் இருந்திருக்கு, வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. அதே போல மோர் தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தமிழ்ல பிராமி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? சோ அந்த தமிழி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. சோ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஆதன், குவிரன் அப்படிங்கிற வார்த்தை அதுல இடம் பெற்றிருக்கு. சோ இதெல்லாம் தமிழ் பிராமி எழுத்துக்கான சான்றுகளா கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க என்ன தொழில் செஞ்சிருக்காங்க அப்படின்னா நெசவு தொழில். ஓகே, நெசவு தொழில் வந்து செஞ்சிருக்காங்க. அதாவது தக்களி அப்படின்னு சொல்லுவாங்க. பகடைக்காய்கள் இருக்கு இல்லையா? சோ அந்த டைஸ் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி விளையாண்டு இருக்காங்க. அடுத்து சூது பவளம், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தொழில்கள், இந்த மாதிரி விளையாட்டுகள் இதெல்லாம் இவங்களுடைய காலத்துல இருந்ததாக சொல்லப்படுது. சோ இப்ப இதுல ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கணும்னா கீழடி சிவகங்கை மாவட்டமா, கீழே விழுந்தாலும் சிவன் கை கொடுத்து தூக்குவாரு. நீங்க தூக்கத்துல எழுந்தாலும் இந்த ஷார்ட்கட்டை மறந்துடக்கூடாது. அப்போ கீழடி அப்படின்னா கீழே, விழுந்தாலும் சிவன்னா சிவகங்கை, கை கொடுத்து தூக்குவார். அப்ப கை அப்படிங்கிறது இங்க வைகை நாகரிகம் இருக்கா, வைகை நாகரிகத்துக்கு அதை ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகே, கவனிங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஆதிச்சநல்லூர், அடுத்து சிவகலை.
தூத்துக்குடி மாவட்டம். ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை இது மூணுமே தூத்துக்குடி மாவட்டத்துலதான் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஆதிச்சநல்லூர் பத்தி பார்க்கலாம், கவனிங்க. சோ ஆதிச்சநல்லூர் அப்படின்னா பொருணை ஆற்றங்கரை பார்த்தமா, இரும்பு காலத்தை சேர்ந்த நாகரிகம். சோ இதுல முக்கியத்துவம் என்னன்னா ஆயிரக்கணக்கான முதுமக்கள் தாளிகள் கிடைச்சிருக்கு, அன்பரியல்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ஆயிரக்கணக்கான முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் இடம் எது அப்படின்னு கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆதிச்சநல்லூர்னாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த பாயிண்ட் தான் ஞாபகம் வரணும். அதே போல இங்க வெண்கல கிண்ணங்கள், தங்க நெற்றி பட்டம், அதே போல இரும்பு வாள்கள் இதெல்லாம் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா உலக தரம் வாய்ந்த ஐகானிக் சைட் மியூசியம் இங்க ஆதிச்சநல்லூர்ல அமைக்கப்படுது. இது வெரி இம்பார்ட்டன்ட், கரண்ட் டேட்டால கூட கேட்கலாம். சோ இதை வந்து பாத்துக்கோங்க. ஓகே, சோ கரண்ட் அப்டேட்ஸ்மே நான் வந்து இதை சொல்லியிருக்கேன். சோ கவனிங்க, இதுக்கு ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியா, அப்ப ஆதி காலத்துல முத்து எடுத்தாங்க. முன்னாடி நம்ம பார்த்தோம் ஆதினா ஆதிச்சநல்லூர், முத்து அப்படின்னா முதுமக்கள் தாளிகள் பிளஸ் தூத்துக்குடி மாவட்டம். ரைட்டா? சோ அடுத்து கவனிங்க, சிவகலைக்கு போலாம். சோ சிவகலைய பத்தி பார்க்கணும் அப்படின்னா இது எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்துல. என்ன வட்டம்? ஸ்ரீவைகுண்டம் வட்டம். சோ காலம் வந்து கிட்டத்தட்ட 3200 வருஷங்கள் இருந்துச்சு. கிமு 1155 இதோட காலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? சோ அப்ப முக்கியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா தாலியில இருந்த நெல்மணிகள், கார்பன் டேட்டிங், ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கதிரியக்க கார்பன் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது மூலியமாக C14 இதெல்லாம் நீங்க வந்து கெமிஸ்ட்ரியில பார்த்திருப்பீங்க. சோ அப்ப அது மூலியமாக இதோட ஆண்டுகள் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதோட டெக்னாலஜில பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக பழமையான இரும்பு தொழில்நுட்பம் வந்து இங்க இருந்திருக்கிறதுக்கான சான்று இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல பொருணை அருங்காட்சியகம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில அமைக்கப்படுது. சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இப்ப ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? சிவகலை தூத்துக்குடியா, அப்போ சிவன் காதுல முத்து கடுக்கன் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அப்ப சிவன்னா சிவகலை, காதுல முத்து அப்படின்னா முன்னாடி நம்ம பார்த்தோம். முத்துங்கிறத எப்படி ஷார்ட்கட் லிங்க் பண்ணிக்கணும்? தூத்துக்குடி. ஓகே, சிவன் காதில் கடுக்கன் போட்டிருக்கார், அவ்வளவுதான். அடுத்து கவனிங்க, கொடுமணல் அண்ட் பொருந்தல் பத்தி பார்க்கலாம். கொடுமணல் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஈரோடு மாவட்டத்துல இருக்குன்னு. அத பத்தி சொன்ன நூல் எதுனா 1810 நூல். கொடுமணம் அப்படிங்கிற வார்த்தை, சோ இங்க இருக்கு பாருங்க, கொடுமணம் அப்படிங்கிற இந்த வார்த்தை 1810 நூல்ல அப்பயே வந்து சொல்லப்பட்டிருந்தது. இது என்னடா கொடுமணம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்படுதுன்னு பார்த்தால் இந்த ஈரோடு மாவட்டத்துல இருக்க கொடுமணலை தான் குறிச்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சோ அப்ப இதோட ஆற்றங்கரை என்ன? நொய்யல் ஆற்றங்கரை. அப்ப 1810 சொல்லக்கூடிய கொடுமணம் அப்படிங்கிற ஊர் இந்த கொடுமணல் அப்படிங்கிற இடத்தை தான் குறிக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு டைம் கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க. சோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து தொழில் வந்து பாத்தீங்கன்னா செம்மணி கற்கள், கேர்னிலியன் பீட்ஸ். அதே போல செம்மணி கற்களை வந்து இது பண்றது, கல்மணிகள் செய்யக்கூடிய தொழிற்கூடம், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உருவாக்குறது. சோ இதெல்லாம் இவங்களுடைய தொழிலா இருந்திருக்கு. ரோமானியர்களோட தொடர்பு, ரோமானிய நாணயங்கள் அண்ட் இரும்பு உருக்கக்கூடிய ஆலைகள், இது எல்லாமே இங்க அகலாய்வு செஞ்சது மூலியமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்போ இந்த கொடுமணல்ல கண்டுபிடிச்சது என்ன? ரோமானிய நாணயங்கள் அப்பயே பயன்படுத்திருக்காங்க. அண்ட் இரும்பு உருக்கிறதுக்கான தொழிற்சாலைகள்லாம் வந்து அந்த காலத்துல பயன்படுத்திருக்காங்க இவங்களுடைய காலத்துல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இப்ப ஷார்ட்கட் என்ன? கொடுமணல்ங்கிறது ஈரோடு மாவட்டம். மணல் எப்போதும் ஈரமா இருக்கும் இல்லையா? மணல்னா கொடுமணல், ஈரமா இருக்கும்னா ஈரோடு மாவட்டம். ரைட். சோ அடுத்து கவனிங்க, அடுத்து பார்க்க போறது பொருந்தல். பொருந்தல் அப்படிங்கிறது பழனி பஞ்சாமிர்தம். சோ பழனி பஞ்சாமிர்தம் முருகன் கோவில், அந்த இததான் நம்ம லிங்க் பண்றோம். பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. வட்டம் வந்து பழனி வட்டம். ஓகே, சோ முக்கியத்துவம் வந்து பாருங்க, நெல் நிரப்பப்பட்ட முதுமக்கள் தாலி இங்க கிடைச்சிருக்கு. ஆதிச்சநல்லூர்னா முதுமக்கள் தாலிகள் தான். ஆனா இவங்களுடைய காலத்துல முதுமக்கள் தாலியில நெல்லை போட்டு நிரப்பி வச்சிருக்காங்க. சோ இங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கிளாஸ் பீட்ஸ், இது ரொம்ப முக்கியம். கண்ணாடி மணிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்க பானைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பானை வந்து இருக்குன்னா எனக்கு கண்டிப்பா டிராயிங் வரைய தெரியாது. சோ பானை வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த பானையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து இடம் பெற்றிருக்கு.
சோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ அடுத்து சான்று வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, தமிழ்நாட்டுல நெல் விவசாயம், ஏன்னா அந்த தாலிலேயே வந்து நெல் வந்து நிரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த காலத்திலேயே நெல் விவசாயம் வந்து இருந்திருக்குப்பா அப்படிங்கறத இங்க தெரிஞ்சுக்க முடியுது. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சப்போஸ் வெறும் முதுமக்கள் தாளிகள்னா ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாளில நெல் இருந்திருக்கு அப்படின்னா அது அப்படியே பொருந்தலுக்கு வந்துரும். சோ இன்னொன்னு இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, கண்ணாடி மணிகள் தமிழ் பிராமி எழுத்து. அப்போ ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, பொருந்தல்ங்கிறது திண்டுக்கல் மாவட்டமா, திண்டுக்கல்னா பூட்டு, கரெக்டா? திருநெல்வேலினா அல்வா, திண்டுக்கல்னா பூட்டு. அப்போ திண்டுக்கல் பூட்டு தான் கதவுக்கு சரியா பொருந்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கிறீங்க, திண்டுக்கல் பூட்டு தான் கதவுக்கு சரியா பொருந்தும். பொருந்தும்னா பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. அவ்வளவுதான், ஷார்ட்கட் முடிஞ்சுதா? அடுத்து கவனிங்க. அடுத்து மயிலாடும்பறை அண்ட் கீழ் நமண்டி, இத பத்தி பார்க்கலாம். சோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஓவரால் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. சோ இதுல வந்து ஆதிச்சநல்லூர், அதே மாதிரி சிவகலை, கீழடி, கொடுமணல், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கொர்க்கை, பொருந்தல், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான சைட்ஸ். அதை தெளிவா பாத்துக்கோங்க. இப்போ மயிலாடும்பறை, மயிலாடும்பறை அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு. சோ இப்போ கவனிங்க, வரலாற்று திருப்பம் வந்து பார்த்தோம்னா இது தொல் பழங்காலத்தை சேர்ந்தது. 4200 ஆண்டுகள் பழமையானது. காலம் வந்து 2172 BC அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சப்போ அதுதான் கிமு அப்படின்னு சொல்லுவோம். வரலாற்று திருப்பத்துல பார்த்தோம்னா இந்தியாவிலேயே இரும்போட பயன்பாடு கிமு 2172க்கு முன்னாடியே வந்து இருந்திருக்கு. அப்படி நிறுவிய இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மயிலாடுதுறை. சோ புதிய கற்காலத்துல நியோலித்திக் இருக்கு இல்லையா, புதிய கற்காலத்துல இருந்தே இரும்பு, அதாவது புதிய கற்காலத்துல இருந்து இரும்பு காலத்துக்கு மாறின கட்டம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதே மாதிரி குறுக்கெழுத்து இருக்கு இல்லையா, சோ குறுக்கெழுத்து இப்போ ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் பயன்படுத்துறாங்க பாருங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குறுக்கெழுத்து குறியீடுகள் அண்ட் பாறை ஓவியங்கள்லாம் அப்பவே வந்து இருந்திருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நான் முன்னாடியே ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். மயிலு முருகரோட வாகனம், ஆனா கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். மயிலு கிருஷ்ணர் தலையில ஆடுது, அப்ப மயில்னா மயிலாடும்பறை, கிருஷ்ணர் தலையில ஆடுதுன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். மறக்குமா? மறக்க கூடாது. சோ அடுத்து கவனிங்க, கீழ் நமண்டி. கீழ் நமண்டி அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம். ஓகே, கவனிங்க, திருவண்ணாமலை அப்படின்னாலே இதுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன, தீப நகரம், அண்ணாமலையார் கோவில். சோ அதுக்கு இது ஃபேமஸ் ஆனது இல்லையா. சோ அப்போ திருவண்ணாமலைனாலே தீபநகரம். இங்கதான் நம்மளுக்கு வந்து கீழ்நமண்டி அப்படிங்கிற இடம் இருக்கு, தொல்லியலுக்கான இடம். சோ ஈம செப்பேடுக்கு வந்து இது ஃபேமஸ். 1692. சோ அந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இதை கணிச்சிருக்காங்க. இந்தியாவுல ஃபர்ஸ்ட் ஈம செப்பேடு சார்கோபேஜஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இங்கதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து கிமு 1692 அப்படின்னு காலக்கணிப்பு சொல்லப்படுது. இங்க ஈம தொட்டிகள், அதே மாதிரி மெருகூட்டப்பட்ட சிவப்பு மட்பாண்டங்கள், இதெல்லாம் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல முக்கியம் என்னன்னா வட தமிழக பெருங்கற்கால பண்பாட்டை விளக்கக்கூடியதா இருக்கு. வட தமிழகத்துல பெருங்கற்கால பண்பாடு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல அகலாய்வு செஞ்சது மூலமா தான் தெரிய வந்திருக்கு. இதுல இது நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அப்போ கீழ் நமண்டினா திருவண்ணாமலையா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, கீழே விழுந்து கும்பிட்டா அண்ணாமலையார் அருள் தருவார். சோ திருவண்ணாமலை கோவில்னா அண்ணாமலையார், அதாவது திருவண்ணாமலை மாவட்டம்னா அண்ணாமலையார் கோவில்னு பார்த்தோமா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்ப இது ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, கீழே விழுந்து, கீழே விழுந்து, கீழனா கீழ் நமண்டி, கும்பிட்டா அண்ணாமலையார், அப்ப திருவண்ணாமலை அருள் தருவார். முடிஞ்சிருச்சு ஷார்ட்கட், இதுக்கு மேல மறக்கக்கூடாது இத. அடுத்து வெப்பக்கோட்டை அண்ட் துளுக்கர்பட்டி. சோ கவனிங்க, வெப்பக்கோட்டை இது வந்து எங்க இருக்குன்னா விருதுநகர்ல இருக்கு. இங்க 3ஆம் கட்ட அகலாய்வு நடத்துறாங்க. சோ இது வந்து வைப்பார் ஆற்றங்கரையில இருக்கு. ஓகே, இங்க வந்து என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். சுடுமண் பொம்மைகள், யானை தந்தத்தால செய்யப்பட்ட பதக்கம், பகடை டைஸ், தங்க அணிகலன், இதெல்லாம் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதே போல செப்பு வளையல்கள், சங்கு வளையல்கள் அதிக எண்ணிக்கையில இங்க வந்து கிடைச்சிருக்கு. மியூசியம் வெம்பக்கோட்டையில
தல அருங்காட்சியகம் அப்படிங்கறது அமைச்சிருக்காங்க, மியூசியம் அப்படிங்கறது இங்க அமைச்சிருக்காங்க. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வெம்பக்கோட்டை அப்படின்னா விருதுநகர் மாவட்டமா, அப்ப வெம்பிய பழத்தை தின்னா விருது தருவாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? வெம்பிய பழத்தை தின்னா விருது தருவாங்க. வெம்பிய பழத்தை திங்க முடியாது, ஆனா வெம்பிய பழத்தை தின்னா விருது தருவாங்க. அப்ப வெம்பியனா என்ன ஞாபகம் வரணும்? வெம்பக்கோட்டை. தின்னா விருது தருவாங்க. அப்ப விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? அடுத்து கவனிங்க. துலுக்கர்பட்டி திருநெல்வேலியில இருக்கு. சோ நம்பி ஆற்றங்கரையில இருக்கு. 5000க்கும் மேற்பட்ட குறியீடுகள் இங்க கிடைச்சிருக்கு. சிந்துவெளிக்கோட கான்டாக்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பவே சிந்துவெளி கூட கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க. 5000க்கும் மேற்பட்ட பானையோட்டு குறியீடுகள் இங்க கிடைச்சிருக்கு. ஓகே, கிராஃபிட்டி மார்க்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 90% ஆஃப் குறியீடுகள் எடுத்து மேட்ச் பண்ணதுல சிந்து நாகரிகத்தோட ஒத்து போறதா இருக்கான். சோ அதனால இது வந்து இம்பார்ட்டன்ட். எந்த நாகரிகத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்குன்னா, துலுக்கர்பட்டி திருநெல்வேலி மாவட்டத்துல துலுக்கர்பட்டியில 90% குறியீடுகள் எல்லாமே சிந்துவெளி நாகரிகத்தோட ஒத்து போறதா இருக்கு. அதே மாதிரி புலி அப்படின்னு இந்த வார்த்தை பொறிக்கப்பட்ட தமிழ் பிராமி பனையோடுகளுமே இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப துலுக்கர்பட்டினா திருநெல்வேலி. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? துலுக்கர் நெல்ல விரும்பி சாப்பிட்டாரு. துலுக்கர் நெல்ல விரும்பி சாப்பிட்டார். அப்ப துலுக்கர்னா துலுக்கர்பட்டி, நெல்லு அப்படின்னா திருநெல்வேலி. ஓகே, திருநெல்வேலியை வந்து நெல் நகரம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அதாவது நெல்லுக்கு வந்து வேலி போட்டிருந்ததுனாலலாம் வந்து இதுக்கு திருநெல்வேலின்னு பேர் வந்துச்சு அப்படின்லாம் வந்து ஒரு வரலாறு கதை இருக்கும். அப்ப துலுக்கர் நெல்லை விரும்பி சாப்பிட்டார். முடிஞ்சு போச்சு. ஓகே, சோ அப்போ ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ஷார்ட்கட் இருக்கு, அதை அப்படியே தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொற்கை, இது தூத்துக்குடியில இருக்குன்னு முன்னாடியே பார்த்தோம். அந்த காலத்துல இருந்த பாண்டியர்கள் தலை சிறந்த முத்து குளிக்கக்கூடிய துறைமுகமா இருக்கிறது அப்படின்னா இந்த கொற்கை தான். சோ பாண்டியர்கள்னாலே முத்து குளித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப அவங்களுக்கு தலை சிறந்த முத்து குளிக்கும் துறைமுகமா இருந்தது கொற்கை. ஆக்சுவலி கொற்கை அப்படிங்கிறது ஒரு தலை சிறந்த துறைமுகம். இங்க சங்கு வளையல் வந்து அறுக்கக்கூடிய கூடம் இருக்கு, செங்கல் கட்டடங்கள் இருக்கு, செங்கலால கட்டடங்கள் அடிக்கடிக்கு அமைச்சிருந்தாங்க. சோ அப்போ ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? கொற்கை முத்து, அவ்வளவுதான். கொற்கைனா முத்து, தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. அப்ப முத்துனா தூத்துக்குடியும் குறிக்கும், நம்ம ஷார்ட்கட்ல பாத்திருப்போம். அப்ப முத்துக்கு ஃபேமஸ், முத்து குளிக்கும் இடம். முத்து அப்படின்னா தூத்துக்குடியும் குறிக்குது. ஓகே, அதே மாதிரி தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து முதல்ல அகலாய்வு செஞ்ச தொல்லியல் இடம்னா அது இந்த கொற்கை தான். சோ இது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து அழகன்குளம். அழகன்குளம் எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு. சோ அப்போ வைகை ஆறு வந்து கடல்ல கலக்கக்கூடிய அந்த இடத்துல அமைஞ்சிருக்க பண்டைய கால துறைமுகம்னா அது இந்த அழகன்குளம் தான். ஓகேவா? வைகை ஆறு வந்து இப்படி கடல் இருக்குன்னா அது வந்து இதுல கலக்குறப்போ அந்த இடத்துல அமைஞ்சிருக்க ஒரு துறைமுகம் இந்த அழகன்குளம் துறைமுகம். அதே மாதிரி ரோமானிய பானைகள், கப்பல் உருவம் பொறிச்சிருக்க பானை ஓடு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரோமானிய பானைகளும் கிடைச்சிருக்கு, பானையில கப்பல் உருவம் வந்து போட்டிருக்காங்களா? எங்கடா இருந்தது உங்க டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி கப்பல் உருவம் வந்து பானை ஓட்டுல போட்டிருக்காங்க. சோ அப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ராமர்னாலே அழகா இருப்பாரு. அப்போ ராமன் அழகன், முடிஞ்சு போச்சு. ராமன் அழகன், ராமன் ஒரு அழகன், அவ்வளவுதான். அப்போ ராமன் அப்படின்னா ராமநாதபுரம், அழகன் அப்படின்னா இது அழகன் குளத்துல இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம். ஓகேவா? அடுத்து அரிக்கமேடு. அரிக்கமேடு அப்படின்னா புதுச்சேரி. புதுசா ஒரு பொருளை பார்த்துட்டா போதும் அரிச்சு எடுத்துருவ. அப்ப புதுசா புதுச்சேரி அரிச்சு எடுத்துருவேன்னா அரிக்கமேடு. ஓகேவா? இல்லைன்னா இந்த ஷார்ட்கட் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், நான் சொல்றேன். இங்க சார் மார்டிமர் வீலர் வந்து பாத்தீங்கன்னா அகலாய்வு செஞ்சாரு. இது ஒரு ரோமானிய வணிக மையம் தான், இது ஒரு பிசினஸ்க்கான இடம். சோ அப்போ இங்க வந்து மார்டிமர் வீலர் வந்து அகலாய்வு செஞ்ச ஒரு புகழ் பெற்ற ரோமானிய வணிக மையம்னா அது இந்த அரிக்கமேடு புதுச்சேரியில இருக்கு. சோ அப்ப அரட்டைன் மட்பாண்டங்கள், மணிகள் தொழிற்சாலை இதெல்லாம் இங்க இருந்திருக்கு. அரிட்டைன் வேர் அண்ட் மணிகள் தொழிற்சாலை எல்லாம் இங்க இருந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இப்ப புதுசா அரிசி வாங்கினோம், இப்படியும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். புதுசானா புதுச்சேரி, அரிசினா அரிக்கமேடு. ஓகேவா? புதுச்சேரியில இருக்கு அரிக்கமேடு. அடுத்து கவனிங்க, கங்கை கொண்ட சோழபுரம் அண்ட் மாளிகைமேடை பத்தி பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரம் யாரெல்லாம் போயிருக்கீங்க? மேக்சிமம் தெரியும். கங்கை கொண்ட சோழபுரம்னா அது அரியலூர் மாவட்டம். ஓகே, கங்கை கொண்டான்
படிச்சிருப்போம். எந்த மன்னருக்கு கங்கை கொண்டான் அப்படிங்கிற பேர் இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாக்கலாம், யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு. சோ இங்கே ஆன்சரும் வந்துருச்சு. சோ கவனிங்க, ராஜேந்திர சோழன் அரண்மனை இல்லையா, முதலாம் ராஜேந்திர சோழனுடைய அரண்மனை கோட்டை சுவர்கள் உள்கட்டமைப்புகள் எல்லாம் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் கூரை ஓடுகள், சீனத்தை சேர்ந்த மட்பாண்டங்கள், ஸ்லேடன் பேக், அதே போல சோழர் கால செங்கற்கள் எல்லாம் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சிறப்பு வந்து இதுதான், முதலாம் ராஜேந்திர சோழனுடைய இது கண்டுபிடிச்சதும் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து இந்த சீன மட்பாண்டங்கள், சோழர் கால செங்கற்கள், அப்ப இது சோழர்கள் காலத்துது, அதுதான் பேரே கங்கை கொண்ட சோழபுரம். ஓகே, சோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர்ங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கங்கைய கொண்டு வந்த சோழன் அரிய வீரன் தான். கங்கைய கொண்டு வந்த சோழன் அரிய வீரன், அப்போ கங்கைனா கங்கை கொண்ட சோழபுரம், அரிய வீரன் அப்போ அரியலூர்ல இருக்கு. ஓகே, அடுத்து மாளிகை மேடு, இது கடலூர்ல இருக்கு. ஓகேங்களா, சோ இப்ப சோழர் தங்க அணிகலன். சோ அரிய கண்டுபிடிப்பு என்னன்னா, சோழர்கள் காலத்து தங்க காப்பு அண்ட் தாமிர பொருட்கள் இங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கோல்டு பிரேஸ்லெட், அப்பவே பாருங்கப்பா பிரேஸ்லெட் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தாமிர பொருட்கள்லாம் இங்க இருக்கு. அரண்மனையோட எச்சங்கள், எச்சங்கள்னா என்ன, நீதி சிதறுண்டு கிடக்கும்ல, அந்த பகுதிகள்லாம் இங்க கிடைச்சிருக்கு. பிரம்மாண்டமா இருந்த செங்கல் சுவர்களா இருக்கட்டும், சீன பானை ஓடுகளா இருக்கட்டும், இதெல்லாம் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ மாளிகை மேடு கடலூர், கடல் அருகில் பெரிய மாளிகை இருக்கு, கடலுக்கு பக்கத்துல பெரிய மாளிகை இருக்காம் பாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கடல்னா கடலூர், பெரிய மாளிகைனா கடலூருங்கிற, அதாவது மாளிகை மேடுங்கிறது கடலூர் மாவட்டத்துல இருக்கு. அடுத்து கவனிங்கள, அடுத்து பொற்பனை கோட்டை, செனானூர், அடுத்து பெரும்பாலை, இத பத்தி எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொற்பனை கோட்டை, இது புதுக்கோட்டை மாவட்டம். ஓகே, புதுக்கோட்டை மாவட்டம். இங்க வந்து தங்க மோதிரம், எலும்பாலான இதெல்லாம் கிடைச்சிருக்கு, எலும்பாலான போஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. வட்ட வடிவ செங்கல் கட்டுமானம், சங்கட் ஃபோர்ட் வால் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் இங்க கிடைச்சிருக்கு. அப்போ பொன் கிடைச்சா புதுசா வீடு கட்டுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொன் கிடைச்சா புதுசா வீடு கட்டுவோம். அப்போ பொன்னா பொற்பனை கோட்டை, புதுசா அப்படின்னா புதுக்கோட்டை. அவ்வளவுதான். இது ஜஸ்ட் பொற்பனை கோட்டைனா எந்த மாவட்டம் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப பாக்குறதெல்லாம் சின்ன சின்னதா ஒரு லைன்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து சென்னானூர், சென்னனூர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். இது வந்து புதிய கற்காலத்துக்கான வாழ்விடம்னு சொல்லப்படுது. நியோலித்திக் பீரியட் அண்ட் தொடர்ச்சியான மனிதர்கள் வந்து ஃப்ரீக்வெண்டா அங்க போய் போய் குடியேறி இருக்காங்க, தங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இங்க கிடைச்சிருக்கு. அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, சென்னையில இருக்க பொண்ணு, சென்னை பொண்ணு கிருஷ்ணன் பக்தை, முடிஞ்சு போச்சு. சென்னை பொண்ணு கிருஷ்ணன் பக்தை, அப்போ சென்னைனா சென்னனூர், கிருஷ்ணன் பக்தைனா இது கிருஷ்ணகிரியில இருக்கு. அவ்வளவுதான். அடுத்து கவனிங்க, பெரும்பாலை. பெரும்பாலை வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்துல இருக்கு. சோ அப்போ நடுக்கற்கள், அதாவது நடுக்கற்கள்னா எல்லாத்துக்குமே தெரியும், போரில் வீரமரணம், அதாவது வீரமரணம் அடைந்தவர்களோட சிறப்பா நடுறதுதான் நடுக்கற்கள். அப்படி போய் நட்டு வைக்கிறது. அப்ப போர்ல இறக்குறாங்கனாலே அவங்க ஹீரோ, வீரமரணம் ஏறாங்கன்னா அப்ப அது ஹீரோ ஸ்டோன்ஸ். அப்ப நடுக்கற்கள், கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் அண்ட் இரும்பு பொருட்கள்லாம் இங்க கிடைச்சிருக்கு. அப்ப தர்மபுரி பெரும்பாலையா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, தர்மம் பண்ணா பெரிய பலன் கிடைக்கும், தர்மம் பண்ணா பெரிய பலன் கிடைக்கும். அப்ப தர்மம்னா தர்மபுரி, பெரிய பலன் அப்படிங்கறது எதை மீன் பண்ணது, பெரும்பாலை. ஓகேவா? சோ அடுத்து கவனிங்க, இப்போ இதெல்லாத்தையும் பார்த்தது இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் 1 மினிட்ல நம்ம ரிவைஸ் பண்ணிடலாமா. கீழடி எங்க இருக்கு, சிவகங்கை. அப்போ ஷார்ட்கட்டு, கீழே விழுந்தா சிவன் காப்பான். சோ கீழடி சிவகங்கை. அடுத்து வந்து பாருங்க ஆதிச்சநல்லூர், அது தூத்துக்குடி, ஆதி காலத்துல முத்து எடுத்தாங்க. சிவகலைன்னா தூத்துக்குடின்னு பார்த்தோம். அப்போ சிவன் காதல முத்துக்கடுக்கன். கொடுமணல்னா என்னன்னு பார்த்தோம், ஈரோடு மாவட்டம், மணல் ஈரமா இருக்கு. பொருந்தல்னா திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் பூட்டுதான் பொருந்தும். இந்த கதவுக்கு திண்டுக்கல் பூட்டுதான் பொருந்தும்னு பார்த்தோம். அடுத்து மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி மாவட்டம், மயில் கிருஷ்ணன் தலையில ஆடும். வெம்பங்கோட்டை, இது விருதுநகர் மாவட்டம், வெம்பிய பழத்துக்கு விருது கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். துளுக்கர்பட்டி, திருநெல்வேலி, துளுக்கர் நெல்ல சாப்பிட்டாருன்னு பார்த்தோமா. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர்ல இருக்கு. கங்கை கொண்டு வந்த சோழன் அரிய வீரன் அப்படின்னு பார்த்திருப்போம். பெரும்பாலும் இது வந்து தர்மபுரியில இருக்கு, தர்மம் பண்ணா பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து மறக்க கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே கைஸ் கவனிங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தோம். சோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்படி இந்த மெட்டீரியல் எடுக்கணும்னா நம்ம ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, நம்ம ஆப்
ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆப்பை ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கனாலே ஸ்ட்ரெயிட்டா பிளே ஸ்டோருக்கு போயிடும். அதுல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ண கேட்கும். அந்த நியூ ரிஜிஸ்டர் அப்படிங்கறதுல போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட மெயில் ஐடி கேட்கும். அண்ட் உங்களே பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்களே ஒரு ஓன் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆப்குள்ள என்ட்ரி ஆயிடலாம். ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான். சோ வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம போட்டிருக்க கோர்சஸ் மேல காட்டும். அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு இந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணணும்னா இங்க வந்து பாருங்க, கீழே கரெக்டா இந்த இடத்துல இருக்கா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஃபோல்டர்ல வந்து பாருங்க. சோ இதுல உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ அதுல போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வரும். அந்த மெட்டீரியல் கிளிக் பண்ணப்போ உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகேவா? அந்த மெட்டீரியலை நீங்க போய் இந்த ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே அதுல உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து சர்வ் ஆகும். அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஃபைலா தான் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கணும்னா உங்களுக்கு அந்த ஃபைலுக்கு கீழே ரைட் சைட்ல இப்படி கீழே வந்து பாத்தீங்கன்னா 3 பார்ஸ் இருக்கும். ஓகே, இந்த 3 பார்ஸ்ல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு எக்ஸ்போர்ட், டவுன்லோட், ஓபன் இன் வெப் இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும். டவுன்லோட் கொடுக்காதீங்க, அது ஃபைல், அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஆப்ல மட்டும் தான் டவுன்லோட் ஆகும். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைலாவே ஓப்பன் ஆகிரும். சோ அதை நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்ககிட்ட இருக்க பிடிஎஃப் ஃபீவர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நம்ம ஆப்பை மறக்காம இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் ஆகாத இருக்கீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் ஆகிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது போல அடுத்தடுத்த செஷன்ல நம்ம வந்து உங்களை சந்திக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல ஆடுகளம் பேட்ச்ல ஜாயின் ஆகி வில்லிங் இருக்கவங்களும் 8807081095 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 2A டெஸ்ட் பேட்ச் அல்லது ஐ வாண்ட் டு ஜாயின் ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கான பேமெண்ட் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க ஃபாஸ்டா ஜாயின் ஆகிக்கோங்க. ஸ்கெடியூல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்யூ சோ மச்.